வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாக சந்ததவம் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் நண்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா உங்க வாய்ஸ் கேட்கலையே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, உங்க வாய்ஸ் வாழ்க கேட்கல. வளம். நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஸ்ரீராம் ஐயா, கார்த்திகேயன் ஐயா. தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட
மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவி எண்ணத்தின் சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பிரமத்திலே ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு எண்ணத்தின் சிறப்பு தலைப்பிலே உள்ள கவியை பற்றிய விளக்கத்தை பகிர்ந்து கொள்வோம். எண்ணம், சொல், செயலிலெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதை பெட்டி. எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை. எண்ணத்தை பற்றிய மிக அற்புதமான கவி. எண்ணம், சொல், செயலெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மை அதை காணும் போது செயல்கள் செய்கிறோம். அந்த செயல்களிலே சொல்லும் ஒன்றுதான், பேசுதல் ஒரு செயல் தானே. இப்போ இந்த செயல்களுக்கு மூலம் எது? எண்ணத்தை கொண்டுதானே ஒரு காரியத்தை சீர்தூக்கி பார்த்து செய்யலாமா வேண்டாமா என்று கணித்து அதை செயல்படுத்துகின்றோம். இப்போ 5 வகை செயல்களுக்கும் எண்ணமே அடிப்படை. அதாவது உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் 5. இவற்றோடு சொல் 6. அப்ப இந்த 6 வகை செயல்களுக்கும் எண்ணம் இல்லாமல் செய்ய முடியுமா? நான் நினைச்சே பார்க்கல இப்படி செய்வேன்னு என்று சிலர் சில சமயங்களிலே பேசுவதை கேட்கிறோம். இது சாத்தியமா? நினைத்தே பார்க்காமல் ஒன்றை செய்து விடுவது சாத்தியமா? பிறகு எப்படி அவங்க சொல்றாங்க என்று பார்க்கின்ற போது அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே செயல்பட்டிருப்பாங்க. அதாவது எண்ணத்திற்கும் செயலுக்கும் இடைப்பட்ட கால நீட்சி, அது மூளையின் சிந்தனைக்கு போகாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்றாங்களே, அது போல செய்திருப்பாங்க. அதைத்தான் நினைத்தே பார்க்கலாம் இப்படி செய்வேன்னு சொல்றாங்க. இந்த வகை பழக்கத்துல பெரும்பாலும் துன்பங்களே நட்டங்களே விளையும். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்றால் விளைவு என்ன? நன்மையா தீமையா, மேன்மையா தாழ்மையா என்ற கேள்விகளுக்கே இடம் கொடுக்காமல் அது இழிவை மட்டுமே தரும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றார் வள்ளுவப்பெருந்தகை. துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு, வேறு கருத்து வேறு விளைவு இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டார். நம்முடைய எண்ணத்திற்கு மூலம் மனம் என்று நேற்றைக்கு பார்த்தோம். மனம் எழுகின்ற இடம் ஆத்மா, ஜீவாத்மா. ஜீவாத்மா என்பது என்ன? அனுபவங்களின் களஞ்சியம். நம்முடையது மட்டுமல்ல, நமக்கு முன்பு 6 தலைமுறைகளின் அனுபவங்களும் நம்மிடத்திலே பதிந்திருக்கும் சஞ்சித கர்மவாக.
3 வயதுக்கு பிறகு நாம் செய்த அனைத்துமே பிராரப்த கர்மாவாக கூடியிருக்கும். இந்த 2 அடுக்கு வினை பதிவுகளின் தொகுப்பு தான் ஜீவாத்மா. இதிலிருந்து பிரதிபலிக்கின்ற அலைகளே மனம். அது மூளையில மோதி மீண்டும் டீகோடிங் பிரித்து காட்டப்படுகின்ற போது எண்ணுதல், எண்ணம் என்று நேற்றைக்கு பார்த்தோம். எனவே எண்ணம், சொல், செயல்கள் இவற்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும். எண்ணம் இல்லாமல் ஒரு சொல்லோ செயலோ மலராது. எண்ணம் தான் அனைத்திற்கும் மூலம். எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். சரி, இந்த எண்ணத்தின் பரிமாணங்கள் என்ன? பரிணாமம் வேற, இது பரிமாணம், டைமென்ஷன். இப்ப எண்ணத்தின் பரிமாணங்கள் என்ன என்றால், எல்லா அனுபவங்களுக்கும் அதை வெளிப்படுத்துகின்ற போது அவற்றின் தரத்தை ஒட்டி நாம் தரம் பிரிக்கிறோம். இது வேண்டும், அது வேண்டும் என்று எண்ணம் தொடர்ந்து எழுகின்ற போது அவற்றெல்லாம் தொகுத்து இது ஆசை, அது கிடைக்காத போது பெற்ற அனுபவங்கள், உணர்ச்சி வயப்பட்ட அனுபவங்கள், அதையெல்லாம் தொகுத்து இது சினம், இது கடும்பற்று, இது உயர்வுத்தாழ் மனப்பான்மை, இது வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, அன்பு, கருணை, நன்றி. இப்படி எண்ணத்தின் வகைகளை தரம் பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க், ஒரு அடையாளத்தை வைக்கிறோம். அதுவே குணங்கள். இப்ப எல்லா குணங்களுக்கும் மூலம் என்ன? எண்ணம் ஒன்றுதான். எண்ணத்திற்கு மூலம் மனம், மனசுக்கு மூலம் ஆத்மா. அப்போ இந்த ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவது போல ஒவ்வொன்றுக்கும் அடையாள பெயர் எப்போ வைக்கிறோம்? அவற்றின் தரத்தை பொறுத்து, வகை பொறுத்து, அவருடைய தன்மைகளை பொறுத்து பெயரிட்டிருக்கிறோம். இப்படி அந்த பெயரிட்ட தொகுப்பிலே உடலும் மனமும் ஏற்றுக்கொண்டது. உடல் தாங்குகின்ற போது, மனம் ஏற்கின்ற போது, இவை எல்லாமே சுகமான அனுபவங்கள், இன்பமான அனுபவங்கள். இதற்கு மாறாக உடலால் தாங்க முடியவில்லை, மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இவை எல்லாமே துன்பங்களாக வகைப்படுத்துகின்றோம். அப்ப இன்ப துன்பம், அதே போல விருப்பு வெறுப்பு, எதெல்லாம் நமக்கு பிடித்திருக்கிறதோ ஏற்றுக்கொள்கின்றோம். எது நமக்கு பிடித்தம் இல்லையோ அதை வெறுக்க செய்கிறோம். இப்படி இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு, உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, புகழ், உடல் வலிவு, சுகம், செல்வம், இதுதான் மனித குலத்திற்கு அமைந்திருக்கின்ற இயற்கை வளங்கள், 7 சம்பத்துக்கள். இந்த 7 சம்பத்துக்களிலே எந்த அளவு நாம் உயர்ந்திருக்கிறோம் அல்லது மற்றவரை எந்த அளவுக்கு தாழ்ந்திருக்கிறோம், நம்மிடத்துல எவ்வளவு உள்ளது என்பதை ஒப்பிடுவதற்கு இன்னொருத்தர் வேணும். ஒன்றுதான் என்றால் ஒப்பீடு கிடையாது. 2 இருந்தால்தான் ஒப்பீடு. ஒப்பீடு வந்தால்தான் உயர்வு தாழ்வு, வெறுப்பு வெறுப்பு எல்லாமே. அப்ப இந்த ஒப்பீடுக்கு காரணம் என்ன? மற்றவை விட தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆணவம். அதன் காரணமாக வசதிகளை, சம்பத்துகளை தரம் பிரித்து பார்க்கின்ற போது நம்மை விட உயர்ந்தவர்கள், நம்மை விட தாழ்ந்தவர்கள்,
நம்மை விட உயர்ந்தவரிடத்திலே நயந்து நயந்து பணிந்து போவது, தாழ்ந்தவரிடத்திலே அதிகாரம் செலுத்துவது, ஆணவம் செலுத்துவது. இப்படி இதிலே பல வகைகள். எல்லோரும் ஒரே வகை சொல்ல முடியாது, பல வகைகள். ஆனாலும் உயர்வு தாழ்வு என்ற இரு பேதங்கள் நிலை. இப்படி இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு, இவை அனைத்தும் யார் நடத்துகின்ற நாடகம்? எண்ணத்தின் நாடகமே. மனம் ஆடுகின்ற வேடிக்கைகள். பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி. இது எண்ணமா? வெளிப்பட்டால் தான் எண்ணம். வெளிப்படவில்லை என்றால் இருப்பு தானே, மௌனம் தானே. அதாவது பைபிளில் யோவான் சுவிசேஷத்துல முதல் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று முதல் வசனம் பேசும். இப்ப வார்த்தை இருந்தது என்றால் வார்த்தைக்கு மூலம் சொல், எழுத்து, எழுத்துக்கு வடிவம், அதைத்தான் எழுத்துன்னு சொல்ல முடியும். வடிவம் இல்லை என்றால் எழுத்து கிடையாது. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப என்ன சொல்ல வர்றார் என்றால், வார்த்தை ஒரு நூலிலே அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன கருத்துக்கள், வார்த்தைகள், அது அப்படியே தான் இருக்கும். அதை படிக்கின்ற வரைக்கும் என்ன உள்ளது என்பது நமக்கு புரியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அதை சொல்லுகின்ற வரைக்கும் ஒரு பாமரன் கேட்டுக்கொள்ளவும் முடியாது. அப்போ உச்சரிக்கின்ற வரைக்கும் வார்த்தை என்பது மௌனமே. சொல் என்றும் பொருள் என்றும் மொழி ஒன்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை என்பார் கண்ணதாசன். சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொன்னாதான் எல்லாமே, சொல்லாத சொல்லுக்கு என்ன மதிப்பு? அதுபோல் ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்திலிருந்து தேவனாய் இருந்தது என்று சொன்னால் எல்லாமே அடங்கப்பெற்ற நிலையிலே மௌனமாய் இருந்தது என்று பொருள். அப்ப எழுச்சி பெற்ற நிலையிலே தானே வடிவங்களாக ஓசையாக வெளிப்படுகிறது. அப்ப பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்திற்கும் இதே பெட்டி. பிரபஞ்ச ரகசியமா? 7 தலைமுறை பதிவுகள் என்று தானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் என்று சொன்னால் இப்ப எத்தனை அனுபவங்கள், பதிவுகள் எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதா என்ற ஒரு ஆச்சரியமான கேள்வி உண்டு. என்ன விடை என்றால், ஜெனடிக் சயின்ஸ், மரபியல் விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்க? இந்த பதிவுகளிலே லேட்டன்ட் பேட்டன்ட் ஒன்று அடக்கம் பெற்றிருக்கின்ற வகை, இன்னொன்று எழுச்சி பெற்ற வகை. அந்த எழுச்சி பெற்ற பதிவுகள் தான் அடுத்த தலைமுறைக்கு விளைவை தரக்கூடியவையாக போகும். அடக்கம் பெற்ற பதிவுகள் அடுத்த தலைமுறைக்கு போகும், ஆனா அதிலே வெளிப்படாது. இப்படி தொடர்ந்து சந்ததிகள் மாற மாற சில பதிவுகள் எழுச்சி பெற்று வெளியே வரும், சில பதிவுகள் அப்படியே ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ஃபார்வர்டிங் போய்கிட்டு இருக்கும். அப்போ இந்த அடக்கம் பெற்ற பதிவுகளிலே எதெல்லாம் இருக்கும்? அதுதான் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்திற்கும் இதே பெட்டி. ஒவ்வொரு மனிதனுடைய
ஆத்மாவுக்குள் இந்த சஞ்சித கர்மா என்று சொல்கிற முன்வினை தொகுப்பு, இந்த முன்வினை தொகுப்பு எங்கே தொடங்கி எதுவரை என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, சுத்தவெளியில் இருந்து அசைவு தோன்றி இறைத்துகள் வெளிப்பட்டதிலிருந்து தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த பிரசவம், அது வரைக்கும் எல்லாமே உண்டு. அதனால்தான் ஹியூமன் இஸ் a சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலே சொல்லுவாங்க. அப்ப பிரபஞ்சத்தில் நிகழ்ந்த அனைத்து வரலாற்று நிகழ்வுகளும் நுண்ணிய அலைநிலையிலே நமக்குள்ளே இருக்கிறது. ஆனா எப்படின்னு பயன்படுத்தாத ஆடைகளை கீழ்த்தட்டில வைத்து விடுகிறோமோ, அது போல இதெல்லாம் கீழ்த்தட்டில கிடக்கும். பயன்படுத்தப்படுகின்றவை மட்டும் மேலே இருக்கும். அதான் 7 தலைமுறை பதிவுகள். எனவே இறைநிலையிலிருந்து எல்லா பதிவுகளையும் நம்மிடத்தில் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல 820 கோடி மக்கள் தொகையில ஒரு 110 கோடி மக்கள் கடவுளை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள். எந்த கருத்தும் கிடையாது. அவர்கள் ஆத்திகர்களும் அல்ல, நாத்திகர்களும் அல்ல. மற்ற 710 கோடி மக்களும் கடவுளை பற்றிய கருத்துள்ளவர்கள். இல்லை, நாத்திகம் என்பது மிகவும் நெக்லிஜிபிள். எல்லோரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். இது எப்படி வருகிறது? எப்படி வருகிறது? தெய்வத்தை பற்றிய ஒரு தேடல், ஒரு ஆர்வம் நம்மிடத்தில் எப்படி தோன்றுகிறது? பொதுவா சொல்லுவாங்க, அம்மா அப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பழக்கிட்டா அப்படியே பக்திமான்கள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோயில் போறதை நிறுத்திட வேண்டியது தானே. இந்த மனதின் இயக்க ஓட்டம், என்ன ஓட்டம், எதை நோக்கி தாவுகிறதுன்னு பாருங்க. எண்ணத்தின் வழியாக செயல்படுகிறது மனம். அந்த எண்ணமோ பல வகை பொருட்கள், உறவுகள் தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பெற்ற அனுபவங்களிலே துவக்கத்திலே அதிசயமா தெரியும், பிறகு சாதாரணமாகும், ஒரு கட்டத்தில் அது வெறுப்புக்குரியதாக மாறி போகலாம் இல்லையா? வயதுக்கேற்றவாறு அது வெறுப்புக்குரியதாக மாறி போகலாம். இப்படி இந்த சுக துக்கம் என்ற அனுபவங்களிலே எதை நோக்கி மனம் ஓடுகிறது என்று பார்த்தேன்னு சொன்னா, சலிப்பில்லாத பேரின்பத்தை நோக்கி ஓடுவது தெரியும். சலிப்பில்லாத பேரின்பம் எதுல கிடைக்கும், எங்க கிடைக்கும்? இதுவரைக்கும் நம் வாழ்ந்த அனுபவங்களை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஐம்புலன் வழியாக எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். யாருடைய மனம் அதில் நிறைந்து விட்டது? யாருக்கும் நிறையாது. அப்ப எதை நோக்கி இன்னும் மனம் ஓடுகிறது? எவ்வளவு புதினங்களை நாம் மனதுக்கு அறிமுகப்படுத்தினாலும் அது துவக்கத்தில் அதிசயமா இருக்கும், பிறகு அது சலிச்சு போயிடும். என்றால் எதை நோக்கி ஓடுகிறது இந்த மனம்? அளவு கடந்த இன்பத்தை தூக்க வேண்டும் என்று தான் ஓடுது. அது எங்க கிடைக்கும்? புலன் கடந்த பேரின்பம், தெய்வீகம். அப்ப இந்த மனம் தெய்வீகத்தை நோக்கி ஓடுவதற்கான காரணம் என்ன? முதல் காரணம் சுத்த வெளியிலிருந்து வெளிப்பட்டது அது. இரண்டாவது காரணம் என்ன என்றால், தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வருகிறோம்.
அந்த ஒன்று சேர்ந்த நிலை என்பது என்ன? உறவின் உச்சகட்டம், எல்லாம் மறந்த நிலை தானே. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணை உல. 5 புலன்களும் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம் என்றால் நோ மைண்ட் ஸ்டேட் என்று சொல்கிறோமே, அந்த அனுபவம் தாம்பத்தியத்தின் உச்சம். அந்த உச்சத்தில் ஜனித்ததுதான் ஒரு கரு. அப்போ ஒரு தாயின் கருவில் உருவான சிசு பெறுகின்ற முதல் அனுபவம் தெய்வீகம். முதல் அனுபவமே தெய்வீகம். அந்த தெய்வீகத்தை மறுபடியும் தேடுது. இப்போ ஒரு பொருள் சுகமா இருக்குன்னு சொன்னா, ஒரு இனிப்பு எடுத்துக்கீங்களேன், மறுபடியும் அது கிடைக்குமான்னு தேடுறோமா இல்லையா? அதுபோல் கருவான போது கிடைத்த அந்த தெய்வீகம் அது எங்கே கிடைக்கிறது என்று மீண்டும் தேடுகிறது மனம். அதனால்தான் கள்ள புலன் 5ம் காலா மணிவிளக்கு என்றார் திருமூலர். மனதளவில் இந்த புலன்கள் திருடர்கள், கள்ளப்புலன். அறிவின் உயர்வில் இந்த புலன்கள் கலங்கரை விளக்கம், காலாமணி விளக்கு, லைட் ஹவுஸ். அது போல புலன் அளவில் மனம் சிக்குகின்ற போது இது சைத்தான். புலன் கடந்து ஆன்மாவில் லயிக்கின்ற போது இந்த சைத்தானே தேவனாகிறான். அதனால் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி. நம்மிடத்தில் இல்லாதது எங்குமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் உதாரணம். எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை. இப்போ கோமால் படுத்திருக்கிறார், எண்ணமற்ற நிலை. யாரையாவது அடையாளம் காண முடிகிறதா? தான் யார் என்பது அவருக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. அது என்ன சொல்ல முடியும்? பிணம் என்று சொல்வதா, உயிருள்ள மனிதன் என்று சொல்வதா? என்ன பேர் வைக்கலாம் அதுக்கு? கோமா ஸ்டேட். எனவே எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை. ஞானிகள் எண்ணம் கடந்து போயிட்டாங்க. என்ன இருக்கு? ஒன்னும் இல்லை. பேரின்ப பெருவெளியாக சுத்த வெள்ளியோடு வெளியாக ஒன்றி கலக்கின்ற போது பதமடைந்தோம் ஒன்றானோம், உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க. எந்த எண்ணம் இருக்கங்க? ஒரு எண்ணமும் கிடையாது. அப்ப எண்ணமே இல்லைன்னு ஏதும் இல்லை. எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை. எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணமே ஏணிப்படி இல்லையா? எண்ணமே சைத்தான். பரமபத விளையாட்டு மாதிரி தான். மேல ஏறினா ஏணி, பாம்புல கிடைச்சா கீழே. அப்ப 2 நிலைகளுக்கும் காரணம் எண்ணமே தான். அப்ப நல்லவற்றிலே சிந்திக்கின்ற போது வெற்றிகளை சாதிக்கின்றோம், தீயதிலே சிக்குகின்ற போது தோல்விகளை தழுவுகின்றோம். எனவே எண்ணமே தான் வாழ்க்கை, எண்ணமே தான் அனைத்தும். அந்த எண்ணத்தின் சிறப்பை புரிந்து கொண்டால் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அதற்கான மார்க்கம்தான் உண்மையான வியாபாரத்தனம் இல்லாத, சடங்கு சம்பிரதாயங்கள் என்று இல்லாத, மனதை மட்டுமே மையமாக கொண்ட உண்மையான ஆன்மீக பயணம். அதில் இணைந்துள்ள நாம் அனைவருமே பாக்கியவான்கள் என்று சொல்லி இன்றைய நாள் இனிதாகட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்படைத்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக எண்ணம் பற்றிய கவி அருமை.
ஆழ்ந்த விளக்கம். மிக்க நன்றிகள் ஐயா. தொடர்ந்து நம்மை சிறந்த முறையிலே கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். பாடல்கள் பாடி நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வேதிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறநிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.